Boat Strom Pro. Hello folks, welcome back to Techie Fit Tamil. நான் சுதர்ஷன். போட்டோட லைனப்ல ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு. இப்போ அந்த லைனப்ல புதுசா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. போட் ஸ்ட்ராம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்ப்ளே, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, ODI T20 மேட்சஸ்லாம் நடந்துச்சு அப்படின்னா லைவ் ஸ்கோர்ஸ் பாத்துக்கிற மாதிரி ஃபீச்சர், குயிக் ரிப்ளை, as soon as possible சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குனீங்க அப்படின்னா பாக்ஸ்குள்ள என்னென்னலாம் வந்து தருவாங்க, இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் யூஸ் பண்ண இந்த 7 டேஸ்ல எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இவங்க லான்ச் பண்ணிருக்க இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒர்த் இல்லையா, வாங்கலாமா வேணாமா அப்படின்றத கிளியர் கட்டா வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன், அப்புறம் ஆல் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டோட பிராண்டிங் இருக்கு. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடு அண்ட் சைட்ஸ்ல எல்லாமே இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் எப்போதும் போல இல்லாம ரொம்ப பிரீமியமா வந்து கொடுத்துருக்காங்க. அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி சூப்பரான பேக்கேஜிங் வந்து பண்ணிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. போனுக்கு கூட இப்பெல்லாம் வந்து பேக்கேஜிங் இந்த அளவுக்கு வந்து தரமாட்டாங்க. ஸ்மார்ட் வாட்சுக்கு இவ்வளவு சூப்பரா வந்து பேக்கேஜிங் கொடுத்துருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இப்போ சீல வந்து கட் பண்ணிட்டு பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்றதே ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கு. அதை இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு சைடுலயுமே இதுல இருக்க இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி வந்து குட்டியான பிரீஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சென்டர்ல வாட்ச் வச்சு வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த போட் பேக்கேஜிங்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லைட் கார்ட்போர்ட் ஷீட்ஸ், பேப்பர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க. இதுல வந்து ஹார்டா வந்து கொடுத்திருக்கிறது ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது அன்பாக்ஸ் பண்ணும்போதே. ஸோ இப்போ வாட்சுக்கு மேல இருக்க அந்த கவர் வந்து பீல் ஆஃப் பண்ணிடலாம். வாட்சோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்தவரை சூப்பரா வந்து இருக்கு. பார்த்ததுமே அந்த பிரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ வாட்ச் வந்து ஆன் பண்ணிட்டு AMOLED டிஸ்ப்ளே வந்து எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்துடலாம். வாட்ச் வந்து ஆன் ஆயிடுச்சு. AMOLED டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் போட் கிட்ட இருந்து ஒரு AMOLED டிஸ்ப்ளே இருக்க மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரிவ்யூ பண்றேன். சோ ரொம்பவே நல்லா இருக்கு. AMOLED டிஸ்ப்ளே நார்மலா இல்லாம ரொம்பவே தரமான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வாட்ச் எடுத்து ஓரமா வந்து வச்சிட்டு வேற என்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்ததா எப்போதும் போல போட் ஹெட்டோட ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. USB-A to magnetic polo pin கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி நல்லாவே இருக்கு. லென்த்தும் போதுமான அளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஒரு தேங்க்யூ கார்டு இருக்கு. போட் ப்ராடக்ட்ஸ் கூட எப்போதுமே தர ஒரு புக்லெட் வந்து இருக்கு. அதுல அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லான யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் வாட்ச் யூசரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து படிச்சு பாருங்க. ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன், டிஸ்பிளே அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபைனான டிசைன்ல வாட்ச் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. வாட்சோட பாடி பொறுத்தவரை மெட்டல் பிளஸ் பாலிகார்பனேட் காம்பினேஷன் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் மெட்டல் தான். ஸோ வாட்ச் வியர் பண்றதுக்கு நல்ல ஒரு ஸ்டர்டியான ஃபீல் வந்து கொடுக்குது. அதே சமயம் ரொம்பவும் வெயிட் இல்லாம லைட் வெயிட்டா வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. மொத்தமாவே வந்து 42 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ வெயிட் கம்மியா இருக்கனால நீங்க அதிக நேரம் யூஸ் பண்ணாலுமே வாட்ச் கையில இருக்க ஃபீலே வந்து இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. ஸ்ட்ராப்போட மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா சிலிகான் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்வெட் அப்சர்ப்ஷன் எல்லாம் நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஆல்சோ IP68 கான வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 1.5 மீட்டர் டெப்த் ஆஃப் வாட்டர்ல 30 மினிட்ஸ் வரை தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. சோ ஓவராலா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வியர் பண்ணும்போது ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. லுக் வைஸும் சரி, கம்ஃபர்ட் வைஸும் சரி. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 1.78 இன்ச்ல ஒரு 2.5D கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க வித் 60 Hz ஆஃப் ரெஃப்ரெஷ் ரேட், 368x448 அப்படின்ற பிக்சல் ரெசல்யூஷன்ல டிஸ்ப்ளே வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. சோ குட்டி குட்டி ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து போன்ல எப்படி வந்து ஷோ ஆகுமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டில வந்து ஷோ ஆகுது. சோ நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கவர் பண்ண முடியுது. இந்த வாட்ச் ஃபேஸ்ல இருக்க ஃபாண்ட் பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சமையான கிளாரிட்டில பிக்சல்ஸ் உடையாம வந்து ஷோ பண்ணுது. சோ டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. ஆல்சோ ரெஃப்ரெஷ் ரேட்டுமே 60 Hz வந்து கொடுத்திருக்காங்க. டச் நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு. கூடவே ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அனலாக் அண்ட் டிஜிட்டல் ரெண்டு தீம்லயுமே வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து செட் பண்ணிக்கலாம். கலர் ரீப்ரொடக்ஷன் பொறுத்தவரை 70% RGB கலர் கேமரா சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எந்த வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணாலும் கிளாரிட்டி, கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்ப்ளே, 60 Hz refresh rate, high pixel resolution, always on display feature, இந்த மாதிரி பிரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த 4 ஃபீச்சர்ல 3 ஃபீச்சர் வந்து டிஸ்ப்ளேல இருந்தாலே பயங்கரமான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல 4மே வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. டிஸ்ப்ளே பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பிரைட்னஸ் பொறுத்தவரை அட்ஜஸ்டபிள் பிரைட்னஸ் லெவல் சேஞ்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அக்யூரேட்டா உங்களுக்கு எவ்வளவு பிரைட்னஸ் தேவையோ அதை வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். சன்லைட்ல யூஸ் பண்றப்பலாம் மீடியம் பிரைட்னஸ் இருந்தாவே நல்ல விசிபிலிட்டி வந்து கிடைக்குது. டிஸ்ப்ளே பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் டிஸ்ப்ளே, குறைய வந்து சொல்ல முடியாது. வாட்ச்
ஃபேஸ் பொறுத்தவரை இன்பில்ட்டா 4 வாட்ச் ஃபேஸோட வந்து வருது. ஆல்சோ நீங்க இதோட மொபைல் அப்ளிகேஷன் போட் கிரெஸ்ட் கூட வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 100+ கிளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதுல இருக்க கிளவுட் டிசைன்ஸ்ல நீங்க வந்து உங்களோட போட்டோ வச்சு எடிட் பண்ணி வாட்ச் ஃபேஸா வந்து செட் பண்ணிக்கலாம், கேலரியில இருக்க போட்டோஸ் வச்சு. நெக்ஸ்ட் யூஏ அண்ட் ஃபீச்சர்ஸ். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்தவரை ரொம்பவே கிளீனாவும் மாடர்னா வந்து கொடுத்திருக்காங்க. நேவிகேஷன் எல்லாம் வந்து ஸ்மூத்தா வந்து இருக்கு. லாக் ஆகிறதோ இடையில வந்து ஹேங் ஆகிறதோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இல்ல. அண்ட் நேவிகேஷன் பொறுத்தவரை அக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஈஸியா வந்து இருக்கு. டிரான்சிஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்டா வந்து ஒர்க் ஆகுது. ஒரு 2 months முன்னாடி வரைக்கும் போட்டோட ஸ்மார்ட் வாட்சஸ்ல வர யூசர் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இருக்காது. பட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து சூப்பரான யூஏ வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஸ்மார்ட் வாட்ச்ல தேவைப்படுற எல்லா ஃபீச்சருமே டைரக்டா நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் மெனு ஆப்ஷன்ல. சோ வாட்ச் வந்து ஆன் பண்ணிட்டு ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுல வந்து ஷார்ட்கட்ஸா வந்து கொடுத்திருப்பாங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, எனேபிள் அண்ட் டிசேபிள் ஆப்ஷன், டிஎன்டி மோட் எனேபிள் டிசேபிள் பண்றது, செட்டிங்ஸ் ஆப்ஷன் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் சென்டர்ல வந்து இருக்கும். ஸ்வைப் லெஃப்ட் ஆர் ரைட் பண்ணீங்க அப்படின்னா சென்சார் டெஸ்ட், வெதர் டேட்டா, ஸ்லீப் டேட்டா, ஸ்டெப் கவுண்ட், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து பாத்துக்கலாம். ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா லைவ் ஸ்கோர்ஸ் வந்து பாத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை வாக்கிங், ட்ரெட்மில், ரன்னிங், பேட்மிண்டன், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், டென்னிஸ், யோகா, டான்சிங், இண்டோர் சைக்கிளிங், கிரிக்கெட், பாக்ஸிங், கராத்தே, கபடி வர 20+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஹெல்த் சென்சார், ஹார்ட் ரேட், எஸ்பிஓட்டோட அக்யூரசின்னு பாத்தீங்க அப்படின்னா 90 to 95% கிட்ட அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. நீங்க வாட்ச் வந்து கையிலே கட்டாம ஹார்ட் ரேட், எஸ்பிஓட்டோ எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு வாட்ச் ஒழுங்கா கையில கட்டிட்டு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கியூட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குது. ஆல்சோ ரியல் டைம் கவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. சோ அக்யூரசி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட்ல 6.0+ above வெர்ஷன் அண்ட் iOS-க்கு பாத்தீங்க அப்படின்னா 13.0+ above வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். கம்பேட்டபிலிட்டி மொபைல் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா போட் கிரெஸ்ட் ஆப்னு வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலயுமே வந்து இருக்கு. அந்த ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸஸ் வந்து மாத்துறதுக்கு, டீடைல் ஹெல்த் அனாலிசிஸ் வந்து பாத்துக்கிறதுக்கு, மந்த்லி, வீக்லி, டெய்லி ட்ராக்கிங் டேட்டா வந்து பாத்துக்கிறதுக்கு, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்றதுக்கு, நோட்டிஃபிகேஷன் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு, எந்த ஆப்புக்கு வரணும் எந்த ஆப்புக்கு வரக்கூடாது அந்த மாதிரி செட் பண்றதுக்கு, ஃபர்ம்வேர் அப்டேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். சோ நீங்க கிளவுட் வாட்ச் ஃபேஸஸையும் வந்து இதுலயே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ செடன்டரி ரிமைண்டர்ஸ், வாட்டர் ரிமைண்டர்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா பேட்டரி அண்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி கெபாசிட்டி 200 mAh வந்து கொடுத்திருக்காங்க. 200 mAh வந்து கொடுத்திருந்தாலுமே நல்லா வந்து பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. 5 days கிட்ட தாராளமா பேட்டரி பேக்கப் வந்து நிக்குது. பிகாஸ் இதுல Amoled டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால 1 week பேட்டரி கெபாசிட்டி வந்து வராது, 5 days கிட்ட தான் வந்து வருது. அவங்க வந்து 7 days வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து எனேபிள் பண்ணல அப்படின்னா நிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. பட் நான் யூஸ் பண்ண வர 5 daysக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே வந்து எனேபிள் பண்ணி ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1.5 days கிட்ட உங்களுக்கு மினிமம் வந்து சார்ஜ் வந்து கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை வாட்ச்ல எந்த ஒரு லாகிங்கோ இல்ல வந்து கிளிச்சோ எதுவுமே வந்து இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா வந்து ரன் ஆகுது. டிரான்சிஷன் எல்லாமே வந்து ஃபாஸ்டா வந்து இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வந்து கொடுத்திருக்கனால சோ கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல. ரொம்பவே ஃபாஸ்டா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஈஸியா வந்து பேர் ஆயிடுது. அண்ட் ஃபைனலா அதோட எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 3999 ரூபீஸ்க்கு வந்து போட்டோட வெப்சைட் அப்புறம் வந்து Flipkart ரெண்டுலயுமே வந்து செல் பண்றாங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்த் அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இதுல வந்து Amoled டிஸ்ப்ளே இருக்கு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பில்ட் குவாலிட்டி, டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி, பேட்டரி பேக்கப், பெர்ஃபார்மன்ஸ், யூஐயோட அந்த ஸ்டைலிஷ்னஸ், யூஐயோட ரெஸ்பான்சிவ்னஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது நீங்க ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இல்லாம ஒரு ஸ்மார்ட் வாட்ச் நல்லா வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கணும். ட்ராக்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணும். ஹார்ட் ரேட்டா இருக்கட்டும், இல்ல SPO2 இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கணும். வித்தின் 4000 குள்ள இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே தரமான ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த போட் ஸ்ட்ராம் ப்ரோ வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரிலேட்டடா என்ன ஒரு டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ் வந்து கேளுங்க. இந்த பட்ஜெட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோ மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.